பாடல் 47. முந்தைய பாடல் வாழ்த்துவனே என்று முடிந்தது. இந்த பாடல் வாழும் என்று தொடங்குகிறது. நிரந்தரமாக நிலையாக வாழும் வழி ஒன்றை கண்டு கொண்டேன். அது என்ன? அதை எளிதாக சொல்ல முடியாது. அதை கண்டவர்களுக்கு என்றும் அழிவில்லை. ஆனால் அதை எளிதாக விளக்க முடியாது. 7 கடல் 7 பூமி இவற்றை தாண்டி 8 மலைகளுக்கும் எட்டாமல் இருப்பது. அப்படி இருக்கும் அபிராமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒளி கொடுத்து சுடர் ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அதைத்தான் நான் சொன்னேன். அது ஒரு விளங்க ஒண்ணா அனுபவம். அதை விளக்கவே முடியாது என்று அபிராமியின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை குறிப்பிடுகிறார் அபிராமபட்டர். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுப்பதும் அவள்தான், ஒளியாய் திகழ்வதும் அவள்தான், எல்லாம் அவள்தான் என்று பாடுகிறார் அபிராமபட்டர். யோக நிலையை அடைய இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.